இம்ரான்கான் வந்து சிறைக்கு செல்லும் முன்பாகவே வந்து எனக்கு வந்து ஏதாவது உயிருக்கு என்னுடைய உயிருக்கு ஏதாவது ஆபத்துனா அதுக்கு வந்து அசீம் முனீர் தான் காரணம் அப்படின்ற போல சொல்லிட்டு போயிருக்காரு. என்ன சார் காரணம் அவர் சொல்லிட்டு போறதுக்கு? அப்பவே அவருக்கு தெரிஞ்சிருக்கா இது போலலாம் நடக்கும்னு சொல்லிட்டு? இல்ல, இல்ல. இதுதான் சொல்றேன். எப்பல்லாம் உங்களுக்கு அங்க வந்து இப்ப நம்ம சுதந்திரம் வாங்கினதுக்கு முன்னாடி நாள் பாகிஸ்தான் சுதந்திரம் வாங்கிச்சு. நம்ம ஆகஸ்ட் 15, 1947. அவங்களுக்கு 14ஆம் தேதி கிடைச்சது. 75 வருஷம் முடிஞ்சு போயாச்சு. இதுவரைக்கும் ஒரு பிரதமர் கூட முழு 5 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சது இல்ல. ராணுவம் போய் உள்ள புகுந்து கலைச்சிரும். அவர்கள் மேல பொய் குற்றச்சாட்டு சொல்லி மரண தண்டனை குடுக்கும். இல்ல சுட்டு கொலை பண்ணும். பெனசீர் புட்டோ சுட்டுக் கொல்லப்பட்டார். அவருடைய தந்தை ஜுல்ஃபிகர் அலி புட்டோ மரண தண்டனை கொடுத்து கொல்லப்பட்டார். ஸோ இது மாதிரி இவர் பேரில் நம்ம நவாஸ் ஷெரீஃப் மேல குற்றச்சாட்டுகள் சொல்லி தண்டனை வாங்கி அவர் போய் லண்டனில் ஒழிஞ்சுக்கிட்டார். அதுக்கப்புறம் இப்போ பேரம் பேசி அந்த தண்டனைகள்லாம் நிறுத்த வைக்கப்பட்டிருக்கு. ஸோ முழுக்க முழுக்க அங்கே இருக்கிற நீதிமன்றங்களாக இருக்கட்டும், இராணுவமாக இருக்கட்டும், அவங்களுக்கு 2 பாஸ். ஒரு பக்கம் அமெரிக்கா, இன்னொரு பக்கம் சீனா.